Hello friends, welcome to my channel Sunset Vibes episode 12 final episode part 2 part 1 இன்னும் பார்க்கலன்னா பார்த்துட்டு வந்துடுங்க. அப்போ தான் ஸ்டோரி புரியும். எபிசோட் ஸ்டார்ட் ஆகும்போதே லாஸ்ட் எபிசோடில், அதாவது லாஸ்ட் பார்ட்டில் அவங்கவுங்க பேரை அவங்கவுங்க இழுத்துட்டு போனாங்களே. ஃபஸ்ட்டு நம்ம சாம் ரெண்டு பேரையும் காட்டுறாங்க. ரெண்டு பேரும் எப்பயும் போல் அந்த பிரிட்ஜில் நின்று பேசிகிட்டு இருக்காங்க. நீ ஏன் ஒரு மாதிரி இருக்க அப்படிங்கிற மாதிரி அவனை பார்த்து சாம் கேட்க, அப்படிலாம் ஒன்றும் இல்லையே, நான் நல்லா தான் இருக்கேன். ஏன் என்னை பார்த்தா உனக்கு எப்படி தெரியுது? ஒரு பாய் ஃப்ரெண்ட் இன்னொரு பாய் ஃப்ரெண்டை வீட்டுக்கு கூட்டிகிட்டு வரும்போது ஹாப்பியாக இருக்கணும்ல. நீ சொல்கிறபடி பார்த்தா ஃப்ரெண்ட்ஸ் கூட இந்த மாதிரி பண்ணுவாங்க. ஒரு ஃப்ரெண்டை இன்னொரு ஃப்ரெண்டு கூட்டிகிட்டு வந்து விடுவாங்கள்ல அப்படிங்கிற மாதிரி கேட்குறான். ஓ அப்படியா, சரி ஓகே. அப்போ நான் உன்னோட பாய் ஃப்ரெண்டு, உன்னோட கப்பிள்ஸ்னால் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி சாம் கேட்க, அது வந்துன்னு சொல்லிட்டு, அது நம்ம வேணால் இப்படி பண்ணலாமா அப்படிங்கிற மாதிரி ஒரு மாதிரி திங்க் பண்ணிவிட்டு நின்றுட்டு அப்படியே ஓடி வந்து டக்குன்னு அவனுக்கு ஒரு கிஸ் பண்ணிடுறான். சாம் இந்த கிஸ்ஸை எதிர்பார்க்கவே இல்லை. அடப்பாவி திடீர்னு கிஸ் பண்ணிட்டானேங்கிற மாதிரி அவனை அப்படியே பார்த்துட்டே இருக்க, கிஸ் அப்படியே லென்த்தியாக போயிட்டே இருக்குது. ஆக்சுவலி ஃப்ரெண்ட்ஸ் வந்து ட்ரா பண்ணுவாங்க, பட் பாய் ஃப்ரெண்ட்ஸ் மட்டும்தானே கிஸ் பண்ணுவாங்க. இதுக்கப்புறம் நீ என்ன வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்து விடும்போது எனக்கு ஒரு கிஸ் பண்ணிவிடு அப்படிங்கிற மாதிரி அவனை சொல்ல, நீ எப்பயுமே என்னை டீஸ் பண்ணுறது ரொம்ப பிடிக்கும்ல, ஃபர்ஸ்ட் டே மீட் பண்ணதுலேருந்து இப்போ வரைக்கும் அப்படின்னு சொல்லி சாம் அவனை பார்த்து சொல்ல, எனக்கு ஒன்று இப்படியே பண்ணிகிட்ருக்கிறது தான் ரொம்ப பிடிக்கும், டீஸ் பண்ணிகிட்டே இருந்தால் தான் ஹாப்பியாக இருக்குன்னு சொல்ல, ஓகே ஓகே. அதுக்கப்புறம் என்னோடய பாய் ஃப்ரெண்டை நான் வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்து விடும்போது என் பாய் ஃப்ரெண்டுக்கு கண்டிப்பாக நான் கிஸ் பண்ணுவேங்கிற மாதிரி அப்படியே கிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறான் சாமு. சும்மாவே சொல்லக்கூடாது, கிஸ்ஸிங்கில் கூட ரெண்டு பேரும் அப்படியே லென்த்தியாக பிரிட்ஜ்லேயே நின்று கிஸ் பண்ணிகிட்ருக்க, கிஸ் அப்படியே லென்த்தியாக போயிட்டுருக்கு. ஒரு வழியாக இந்த பேர் கொஞ்சம் ஹாப்பியான மூமெண்ட்டில் இருக்காங்கப்பா. நம்ம பிம் ரெண்டு பேரையும் தான் காட்டுறாங்க. ரெண்டு பேர் அப்படி நின்று பேசிகிட்டு இருக்க, பிரிம் ஆல்ரெடி என்னோடய இன்டர்ன்ஷிப் எல்லாத்தையும் நான் முடிச்சிட்டேன், அடுத்து நான் என்ன பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி யோசிச்சிட்டே இருக்க, நான் ஒன்று உங்ககிட்ட கேட்கணும். ஆக்சுவலி நான் அது கேட்கவே இல்லை, ரொம்ப நாளாக இருக்குது அப்படின்னு சொல்ல, என்ன வேணாலும் கேளுங்கிற மாதிரி பிரிம் பார்த்துட்டே இருக்க, ஒரு நிமிஷம்னு சொல்லி வேகமாக ஒரு பாக்ஸ் அந்த கொண்டு வந்தால அந்த பாக்ஸ் ஓப்பன் பண்ணி அதுக்குள்ளே இருந்து அப்படி ஒரு சின்ன கார்டு மாதிரி எடுக்கிறா. ஃபர்ஸ்ட் இயரில் இவ காலேஜ் ஜாயின் பண்ணப்போ சீனியர்கிட்ட சைன் வாங்கணும்னு சொல்லியிருப்பாங்களே, அந்த கார்டு தான் அது. உங்களுக்கு இது ஞாபகம் இருக்கா? ஆல்ரெடி ஃபர்ஸ்ட் டைம் நான் உங்ககிட்ட சிக்னேச்சர் பண்ணுங்கன்னு சொல்லி கேட்டதுக்கு நீங்கள் ஓடி போயிட்டீங்க. எனக்கு ரொம்ப கஷ்டமாக போச்சு தெரியுமா? உங்ககிட்ட சைன் வாங்கணுன்னு தான் ஆசையாக வந்தேன், ஆனால் என்னோடய சீனியர் எனக்காக சைன் பண்ணவே இல்லை. ஸோ என்னோடய பியூட்டிஃபுல்லான கூலான சீனியர் எனக்காக இதில் ஒரு சைன் பண்ணி கொடுக்க முடியுமா அப்படின்னு சொல்லி அப்படியே தோளில் சாஞ்சிட்டு ரொம்ப க்யூட்டாக அழகாக பிம் கேட்குறா. கண்டிப்பாக பண்ணுறேன் கொடு அப்படின்னு சொல்லி வாங்கி அதுலேயும் ரொம்ப க்யூட்டாக அழகாக அப்படியே பிரிம் சைன் பண்ண, அப்புறம் உங்ககிட்ட நான் ஒன்று கேட்கணும். அன்றைக்கே எனக்கு சைன் பண்ணாமல் நீங்கள் பாட்டுக்கு வேகமாக ஓடி போனீங்க, எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது தெரியுமா? ஆக்சுவலி அன்றைக்கி என்ன தான் நடந்தது, ஏன் எனக்கு சைன் பண்ணலை, சைன் பண்ண பிடிக்கலையா அப்படிங்கிற மாதிரி அப்படியே அவளை பார்த்து பிம் கேட்டுகிட்டே இருக்க, அதுக்கு பிரிம் ஒரு மாதிரி அது என்னன்னு தெரியல, உங்ககிட்ட சொல்லாமா வேணாமாங்கிற மாதிரி யோசிச்சிட்டே இருக்க, அது எப்படி என்னால் சைன் பண்ண முடியும், அன்றைக்கி நடந்தது அப்படி அப்படின்னு சொல்லி பிரிம் ஆரம்பிக்கிறா. என்ன நடந்தது அன்றைக்கிங்கிற மாதிரி பிம் பார்த்துட்டே இருக்க, இரு அதே மாதிரி செஞ்சு காட்டுறேன்னு சொல்லி அப்படியே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக அவகிட்ட ஒரு ஸ்டெப்பையும் எடுத்து வச்சுட்டு க்ளோஸாக பிம் போகிறா. பிம் அவளை பார்த்துட்டே இருக்க, அன்றைக்கி எப்படி நம்ம பிம் கிட்ட நிறைய லாங்குவேஜஸில் ஐ லவ் யூ சொன்னாலோ அதே மாதிரி பிரிம் இன்னைக்கு அப்படியே க்யூட்டாக பிம்மை பார்த்து ஐ லவ் யூன்னு சொல்ல, அதை கேட்ட உடனே அப்படியே பிம்மோட ஹார்ட் பீட் ரைஸ் ஆக ஆரம்பிச்சிருச்சு. இப்போ சொல்லு, இப்போ எப்படி என்னால் உங்ககிட்ட நின்று சைன் பண்ணி கொடுத்துட்டு போக முடியும்? அதனால தான் நான் ஓடி போயிட்டேன்னு சொல்ல, ஆமாம் பிரிம் நீங்கள் சொல்கிறது கரெக்டு தான், அன்றைக்கி இப்படி தானே இருந்திருக்கும் உங்களுக்கும். அப்படியே என்னோடய ஹார்ட் பீட்டு ரைஸ் ஆக ஆரம்பிச்சிருச்சு, இவ்வளோ ஃபாஸ்ட்டாக இருக்கே அப்படிங்கிற மாதிரி அப்படியே ஹார்ட்டில் கை வச்சுட்டு பிம் பார்த்துட்டே இருக்க, அதுக்கப்புறம் ரெண்டு பேரும் க்யூட்டாக அப்படியே கிஸ் பண்ணலான்னு சொல்லி கிட்ட வர, திடீர்னு பார்த்தா மழை வர ஆரம்பிச்சிருச்சு. ஐயோ மழை வருதுன்னு சொல்லிட்டு வேகமாக ரெண்டு பேரும் அப்படியே காருக்குள்ளே போயாச்சு. காருக்குள்ளே போயிட்டு அப்படியே ஒரு வழியாக செட்டில் ஆகிட்டு அப்படியே உட்காந்துருக்க, அப்புறம் மிஸ் ஆன அந்த கிஸ்ஸை காருக்குள்ளேயே முடிச்சிடலாங்கிற மாதிரி ரெண்டு பேரும் க்யூட்டாக அப்படியே கிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ண, அந்த கிஸ் அப்படியே லென்த்தியாக போயிட்டுருக்கு. ஒரு வழியாக இவங்களுக்கு ஒரு ஹாப்பி என்டிங் கொடுத்தாச்சு. அப்புறம் நம்ம ஜுல்திஷு ரெஸ்ட் ரூமில் இருக்க சேன் அவனை பார்க்குறக்காக அங்கே போகிறான். ரெண்டு பேரும் ரெஸ்ட் ரூமில் கொஞ்சம் கில்மா பண்ணலான்னு ஆரம்பிக்க, அப்படியே மெல்ல ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிக்க, திடீர்னு ஒரு குரல் கேட்குது. அந்த குரலை கேட்டனையும் ஐயையோ எங்கள் அப்பா அப்படின்னு சொல்லி ஜுல்திஷ் சொல்ல, உங்கள் அப்பாவா, உங்கள் அப்பா இங்கே தான் வேலை பார்க்குறாரான்னு சேன் கேட்க, ஆமாம் எங்கள் அப்பாவே தான், கொஞ்சம் அமைதியாயிருன்னு சொல்லிட்டு, ஐயோ அப்பா நான் மாட்டிக்கிட்டேனே அப்படின்னு சொல்லி ஒரு மாதிரி பதட்டமாக இருக்குது ஜுல்திஷ்க்கு. அப்பா ரெஸ்ட் ரூம் போகலான்னு வர, ஒரு வழியாக ரெஸ்ட் ரூம் போகிற வேலையை முடிச்சிட்டாரு. இங்கே எங்கேயும் ஜுல்திஷோட குரல்
கேட்குதே, டேய் இங்கே தான் இருக்கியாடா, டிஸ்ஸு இங்கே இருக்கியான்னு சொல்லி அப்பா கேட்டே இருக்க அமைதியாகவே இருக்கான் ஜுல்திஷ். ஏய் உண்மையை சொல்கிறா, உன்னை நான் கண்டுபிடிச்சிட்டேன், நீ உள்ளே தானே இருக்க, உன் கூட யார் இருக்கா, சொல்கிறான்னு சொல்லி கேட்க அவன் எதுவுமே பேசல. உனக்கு கால் பண்ணுறேன்னு வேகமாக ஃபோன் எடுக்க, ஐயோ அப்பா கால் பண்ணுறாருன்னு சொல்லி மொபைல் எடுத்து சுவிட்ச் ஆஃப் பண்ணி அப்படியே அமைதியாக உள்ளே வச்சுட்டான். எனக்கு தெரியும்டா நீ இங்கே தான் இருக்கேன்னு, என் ஃபோனை நீ எடுக்கலைன்னா எனக்கு தெரியாதா, வர அப்படின்னு சொல்லி ரெஸ்ட் ரூம் அடியில் அப்படியே தலையை வச்சு குப்பரக்காப்படுத்திட்டு எட்டி பார்க்குறாரு. செம்ம காமெடி மூமெண்ட்டாக இருக்குது இதை பார்க்கும்போது. அதுக்குள்ளே சேன் அவன் கால் தெரியாதபடி அப்படியே மேலே எஞ்சி உட்கார, ஐயோ இடுப்பு வேற ரொம்ப வலிக்குதே, சரிடா எனக்கு வேலை இருக்குது, நீ ரெஸ்ட் ரூம் போயிட்டு வீட்டுக்கு வா, அம்மா உனக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கா சரியா அப்படின்னு சொல்லிட்டு அப்பா வேகமாக போக, அப்பாடா ஒரு வழியே எங்கள் அப்பா போயிட்டாருங்கிற மாதிரி ஜுல்திஷ்க்கு அப்போ தான் கொஞ்சம் நிம்மதியாக இருக்குது. சரி ஓகே அவர் தான் போயாச்சு, நம்ம வேலையை ஆரம்பிக்கலாமாங்கிற மாதிரி அப்படியே எட்டி பார்த்துட்டு அப்பா போயாச்சுன்னு கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு ஜுல்திஷும் சேனும் அவங்களோட மேட்ரை அப்படியே அந்த ரெஸ்ட் ரூம்குள்ளே ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அப்புறம் நம்ம லின்னை தான் காட்டுறாங்க. லின் அந்த ஜுவல்லை எடுத்துகிட்டு ஒரு பக்கம் போயிட்டுருக்கான். பக்கத்தில் சார் தான் கார் ஓட்டிகிட்டு வராரு. சன் அவன்கிட்டே கேட்குறான், என்னாச்சு உனக்கு, உண்மையாக நீ அங்கே போகணும்னு நினைக்கிறியா அப்படின்னு சொல்லி கேட்க, கண்டிப்பாக நான் போய் தான் ஆகணும், இந்த விஷயத்தை நான் முடிக்கணும்னு நினைக்கிறேன், இந்த மேட்ரு நம்ம இதோட சால்வ் பண்ணிக்கலாம், அதுக்கு போய் தான் ஆகணும்னு சொல்ல, நீ என்ன முடிவு எடுத்தாலும் எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, உன் கூட தான் நான் இருப்பேன் அப்படின்னு சொல்ல, எனக்கு ஒன்றும் பயம் கிடையாது, ஏன்னா நீங்கள் என் கூட இருக்கீங்க, அதுக்கப்புறம் எனக்கு எதுக்கு பயம், உங்கள் கூட நான் எங்கே வேணாலும் போவேங்கிற மாதிரி லின் பார்த்துட்டே இருக்க, சன் அவனை எங்கேயோ ஒரு இடத்துக்கு கூட்டிகிட்டு போயிட்டுருக்கான். 2 பேரும் சேர்ந்து அப்படியே அந்த ஆறு மாதிரி இருக்கும்ல அந்த இடத்துக்கு போயாச்சு. அது அப்படியே சுற்றி ஒரு மாதிரி மலை அதெல்லாம் இருக்குது. அந்த ஆறு பக்கத்தில் வந்தனையும் நீ உண்மையாக தான் போறியான்னு சொல்லி லின்னை பார்த்து சன் கேட்க, நான் போகிறேங்கிற மாதிரி அமைதியாக அவன் அந்த தண்ணியே பார்த்துட்ருக்கான். ஒரு செகண்ட் அவன் கையை பிடிச்சிட்டு சன் அப்படியே அவனை நேருக்கு நேராக பார்த்துட்டு, இங்கே பாரு நான் உனக்காக இதே இடத்துல வெயிட் பண்ணிகிட்டு இருப்பேன், கண்டிப்பாக நீ இந்த இடத்துக்கு வந்துடுவேன்னு நான் நினைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி அவன் கையை பிடிச்சிட்டு சொல்ல, கண்டிப்பாக நானும் வந்துடுவேன் அப்படின்னு சொல்லி அவன்கிட்ட சொல்லிவிட்டு அப்படியே அவன் போயிட்டே இருக்கான் அந்த தண்ணிக்கு பக்கத்தில். போகும்போது லின்னுக்கு அப்படியே ஒரு மாதிரி பதட்டமாக இருக்குது. ஆக்சுவலி இவன் வந்து அந்த லார்ட் பாயாவை தான் பார்க்குறக்காக போகிற அந்த ஜுவல்லை எடுத்துகிட்டு, ஸோ ஒரு மாதிரி பதட்டமாக இருக்குது அவனுக்கு. அப்படியே அந்த தண்ணி பக்கத்தில் போய் ஒரு செகண்ட் அவன் நின்றுட்டே இருக்க, அவன் எப்படி வந்துடுவான்னு அவனுக்காக கொஞ்சம் தள்ளி சன் வந்து வெயிட் பண்ணிகிட்ருக்க, அப்படியே அந்த தண்ணிக்கு பக்கத்தில் போய் மெல்ல அப்படியே காலை வச்சு இறங்கலான்னு ட்ரை பண்ணுறான். பக்கத்தில் போய் நின்றுட்டு ஒரு செகண்ட் கண்ணை மூடிட்டு அப்படியே அவன் மனசுக்குள்ளே ஏதோ ஒன்று ஓடிட்டே இருக்குது. கையில் இருக்க அந்த ஜுவல்லை லைட்டாக தொட்டு பார்த்துட்டே இருக்க, அவ்வளோ நேரம் எல்லோ கலரில் இருந்த அந்த ஸ்கை அந்த தண்ணி எல்லாம் அப்படியே கலர் மாற ஆரம்பிக்க, அந்த தண்ணிக்குள்ளேருந்து லார்ட் பாயா சூரியன் அப்படியே வராரு. அது வேறு யாரும் இல்லை, நம்ம சன்னு தான். ஸோ சன் மாதிரி தான், அதனால் சன்னு நினச்சிக்காதீங்க. ஸோ கேட்குறான், என்ன உனக்கு ஞாபகம் இருக்கா சல்லின் அப்படின்னு சொல்லி, லார்ட் பாயா சூரியன் கரெக்டாக அப்படிங்கிற மாதிரி அப்படியே லின் மெல்ல பார்த்துட்டோமா அவனை பார்த்து பேசிகிட்டே இருக்க, உன் கண்ணு சின்ன வயசில் இருந்த மாதிரியே தான் இப்போவும் இருக்குது, அப்படியே இருக்க நீ அப்படிங்கிற மாதிரி அப்படியே பாயா அவனை பார்த்து பேச ஆரம்பிக்கிறான். உண்மையாகவே உனக்காக தான் நான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன்னு சொல்ல, நான் என் கனவில் பார்த்த அந்த உருவம் நீங்கள் தானே, உங்களை பார்க்கணுன்னு நினச்சேன் அப்படிங்கிற மாதிரி இவனும் பேசிகிட்டே இருக்கான். என்னை இவ்வளோ நாள் ப்ரொடெக்ட் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி, நீங்கள் மட்டும் இல்லைனா நான் ரொம்ப கஷ்டப்பட்டிருப்பேன்னு சொல்ல, அது நீ நினைக்கிற மாதிரி எதுவும் கிடையாது, அது உன்னோட கர்மா, உன்னை நான் காப்பாற்றணும் அப்படிங்கிறது இருக்குது, அதனால தான் உன்னோட லைஃப்பில் நான் ஒரு பார்ட்டாக அங்கே வந்திருந்தேன். ஸோ இதுக்கப்புறம் உன்னோட லைஃப்பில் எனக்கு பதிலாக இன்னொருத்தர் இருப்பார் அப்படிங்கிற மாதிரி அப்படியே யோசிச்சுக்கிட்டே அப்படியே அந்த லார்ட் பாயா அன்னைக்கு அமைதியாக லின் அவன்கிட்ட பேச ஆரம்பிக்கிறான். இந்த பாக்ஸு உங்களுக்காக பண்ணது, இது உங்களோட நெக்லஸோட ரெப்ளிகா தான் அப்படின்னு சொல்ல, அதாவது இவனோட மாடலை வச்சு தானே அவன் அந்த ட்ரா பண்ணியிருப்பான். ஸோ அதை வந்து ரீப்ளேஸ் பண்ண சிராரின் உங்களுக்கு கொடுத்த அந்த நெக்லஸ், அதை நீங்கள் தூக்கி எறிஞ்சது, அதை தான் உங்களுக்கு கொடுக்க வந்தேன்னு சொல்ல, நீ சிராரினை பார்த்தியா அப்படின்னு சொல்லி பாயா கேட்க, ஆமாம் நான் பார்த்தேன், அவங்களுக்கு உதவி செய்யத்தான் நான் இங்கே வந்திருக்கேன், இந்த நெக்லஸை உங்ககிட்ட கொடுக்கணும், இதை நீங்கள் எடுத்துக்கிட்டால் கண்டிப்பாக எல்லாமே சரியாயிடும்னு தோணுது, இதை மறுபடியும் உங்ககிட்ட கொடுக்கணுன்னு என்கிட்ட சொன்னது சிராரின் தான், சிராரின்காக இதை ஏற்றுக்கங்க, சிராரினை தயவு செஞ்சு மன்னிச்சுக்கங்க, அவங்களோட மன்னிப்பாக இதை ஏற்றுக்கணுங்கிற மாதிரி லின் அப்படியே அந்த நெக்லஸ் ஓப்பன் பண்ணி காட்டி பேசிகிட்டே இருக்க, அவள் மிஸ்டேக் பண்ணான், அதாவது பாஸ்டில் வந்து அவள் பண்ண தப்பு, ஆனால் இப்போ பொறுத்த வரைக்கும் அவள்கிட்ட அந்த தப்பு கிடையாது அப்படிங்கிற மாதிரி லின்னு அவளுக்காக சப்போர்ட் பண்ணுறான். அவள் புரிஞ்சுக்கிட்டா அவள் பண்ண தப்பை, ஸோ அதை வந்து மன்னிச்சிருங்க அப்படிங்கிற மாதிரி அந்த நெக்லஸை வந்து பாயா கிட்ட கொடுக்க, பாயாவும் அந்த நெக்லஸை வாங்கிட்டு அதை எடுத்ததுக்கு அப்புறமே அந்த இடத்துல தூரத்தில் ஒரு சின்ன லைட்டு மாதிரி இருக்குது, அங்கே தான் சிராரின் போல், சிராரின்
உன்னை நான் மன்னிச்சிட்டேன். இதுக்கப்புறம் நீ பண்ண அந்த தப்பு உன்கிட்ட இருக்காதுன்னு சொல்ல எனக்கு புரியுது. இதுக்கப்புறம் என்னோடய லைஃப்பில் நான் எந்த தப்பும் பண்ண மாட்டேன். கண்டிப்பாக இன்னொரு ஜென்மத்திலையும் வருவேன். அப்பையும் உங்களை லவ் பண்ணிவிட்டு உங்கள் மேலே அதிகமான அன்பு கொடுக்குற ஒரு ஆளாக தான் நான் இருப்பேன் அப்படின்னு சொல்லி சிறாரன் அப்படியே ஃபீல் பண்ண, சாரி இவ்வளோ நாள் உன்னை நான் கஷ்டப்படுத்தியிருக்கேன், என்னை மன்னிச்சிருன்னு சொல்லி பாயா சொல்ல, நீங்கள் மன்னிப்பெல்லாம் கேட்க வேணாம், நான் பண்ண தப்புக்கு இந்த தண்டனை எனக்கு தேவை தான் அப்படின்னு சொல்லிட்டு சிறாரன் அப்படியே ஒரு லைட்டு மாதிரி அப்படியே பறந்து டக்குன்னு போகிற மாதிரி காட்டிட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் லின் கேட்குறான், இதுக்கப்புறம் உங்களை நான் பார்க்க முடியுமான்னு பாயா கிட்டே கேட்க, இல்லை என்னோடய வேலை இங்கே முடிஞ்சுது. இதுக்கப்புறம் வேற ஒருத்தர் இந்த உலகத்தில் உன்னை பத்திரமா பார்த்துக்கக்கூடிய ஒரு ஆள் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு அந்த பக்கம் திரும்பி பார்க்க, அங்கே ரொம்ப தூரத்தில் சன்னு தான் நிற்கிற மாதிரி இருக்குது. பட் அங்கே சன்னை காணும், இங்கே காணுங்கிற மாதிரி திரும்பி திரும்பி அப்படியே லின் பார்த்துக்கிட்டே இருக்க, அந்த லைட் அந்த கலர் மாறிச்சுல அது அப்படியே போக, அதுக்கப்புறம் அப்படியே எப்பயும் போல் நார்மலான அந்த வெளிச்சம் வந்துருச்சு. அந்த மாதிரி அந்த ஆறு கலரு ஸ்கையோட கலர் எல்லாம் மாற ஆப்போசிட்டில் பார்த்தா சன் தான் நின்றுட்டுருக்கான். லின் நீ நல்லா இருக்கீல, உனக்கு ஏதாவது அடிபட்டுருச்சா, எப்படி இருக்க நீன்னு சொல்லி பார்த்து கேட்க, இல்லை எல்லாத்தையுமே முடிச்சிட்டேன், இதோட எல்லாமே முடிஞ்சுதுங்கிற மாதிரி லின் அப்படியே சன்னை பார்த்து சிரிக்க, இதை கேட்கும்போது எனக்கும் கொஞ்சம் நிம்மதியாக இருக்கு லின், இப்போ தான் ஹாப்பியாக இருக்குங்கிற மாதிரி அவன் கண்ணத்தை பிடிச்சி கவலைப்படாதடா நான் இருக்கேன்டா உன் பக்கத்துலேயே இருப்பேன் அப்படிங்கிற மாதிரி அப்படியே அவன் கையை டைட்டாக பிடிச்சிக்கிறான் சன்னு. இதுக்கப்புறம் நம்ம போகலாமா குண்டாட் அப்படின்னு சொல்லி ரொம்ப நாளுக்கு அப்புறம் அவன் கூப்பிட, அதை கேட்டோடனே சன்னுக்கு ஹாப்பி ஆகிடுது. போகலான்னு சொல்ல சன்னோட கையை பிடிச்சி அப்படியே லின் கூட்டிகிட்டு ஒரு இடத்துக்கு போகிறான். அப்படியே அங்கே போய் ரெண்டு பேரும் அந்த சன்செட் பார்க்குறக்காக நிற்க, அப்படியே பின்னாடி வந்து லின்னை சன் ஹக் பண்ணிவிட்டு அவனோட ஃபேஸை அப்படியே அங்கே லின்னோட ஷோல்டரில் வைக்க, சன் என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்க, அவன் ஒரு ஹாப்பி மூமெண்ட்டில் தான் அவன் பக்கத்தில் வந்திருப்பான். எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஸோ இதே மாதிரி உன் கூட சன்செட்டை எப்பயுமே நான் பார்த்துட்டே இருக்கணும், அதான் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்ல, பார்த்துட்டா போச்சு, அங்கே பாருங்கள் சன்செட் வந்துருச்சுன்னு சொல்ல ரெண்டு பேரும் திரும்பி அப்படியே பார்க்குறாங்க. என்னோடய லைஃப்பில் சன்செட் பார்க்கும்போதெல்லாம் நீங்கள் தான் ஞாபகம் வருவீங்க, நான் மூன் நீங்கள் சன் ஓகேவா அப்படிங்கிற மாதிரி லின் அந்த சன்னை பார்த்துட்டு அப்படியே ஒரு மாதிரி ஹாப்பியாக இருக்க, அதாவது சன்னும் மூணும் ஒன்றா ட்ராவல் பண்ணால் நல்லா இருக்கும்ல, ஏன் ரெண்டும் தனித்தனியாக இருக்குன்னு எனக்கு தெரியல, பட் ஒரே இடத்துல இருந்தால் ரொம்ப க்யூட்டாக அழகாக இருக்குங்கிற மாதிரி லின் அப்படியே அந்த சன்னை பார்த்து பேச, இவன் இவ்வளோ க்யூட்டாக பேசும்போது அவனை பார்த்து ரசிச்சுக்கிட்டே சன் அப்படியே நிற்க, என்னை பொறுத்த வரைக்கும் என்னோடய லைஃப்பில் ரொம்ப பியூட்டிஃபுல்லான டைம்னா அது இதுதான், நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி லின் அப்படியே சன்னை பார்க்க, சன் அப்படியே சிரிச்சுக்கிட்டே அவனை பார்த்துட்டே இருக்க, எனக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சொல்லணும்னு தோணுது, ஏன்னா நீ என்னோடய லைஃப்பில் வந்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொல்ல, தேங்க்யூ நீங்களும் என்னோடய லைஃப்பில் இந்த அளவுக்கு வந்ததுக்கு நானும் உங்ககிட்ட தேங்க்ஸ் சொல்லணும்னு சொல்லி லின் அப்படியே சன்னை பார்த்து சொல்ல, என்னோடய லைஃப்பில் எல்லாமே ஹாப்பியாக இருக்குது, ஸோ எல்லாமே சரியானதுக்கு காரணம் நீங்கள் தான், எல்லாமே சரியாயிடுச்சுங்கிற மாதிரி கொஞ்சம் ஹாப்பியாக இருக்கான் லின்னு. ஸோ அதுக்கப்புறம் ரெண்டு பேருக்கு இடையில க்யூட்டான ஒரு மூமெண்ட் கொண்டு வரணும்ல, சன் அப்படியே ஒரு சின்ன செயின் மாதிரி எடுக்கிறான், அது ரொம்ப க்யூட்டாக அழகாக இருக்குது, இந்த நெக்லஸ் இது என்ன, இந்த நெக்லஸை உனக்காக நான் ரெடி பண்ணேன்னு சொல்லி அந்த நெக்லஸை காட்டுறான். அது ரொம்ப க்யூட்டாக ஒரு மாதிரி டாலர் வச்சு ரொம்ப அழகாக இருக்குது. ஒன்ஸ் நம்ம பிரச்சனை எல்லாமே முடிஞ்சதுக்கப்புறம் இது எல்லாத்தையும் சரி பண்ணணும்னு தோணுச்சு, எல்லாத்தையும் சரி பண்ணிட்டேன். அப்புறம் வீட்டில் நம்ம ஒரு ஜெம் பார்த்தோம்ல, உனக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததில்ல, அதை வச்சு ரெடி பண்ணதா இந்த நெக்லஸ்ன்னு சொல்ல அப்படியே லின் திரும்பி நிற்கிறான். அதை சன் அப்படியே லின்னோட கழுத்தில் போட்டு விட ரொம்ப க்யூட்டாக அழகாக இருக்குது அது பார்க்குறதுக்கு. ஸோ அதை போட்டதுக்கப்புறம் அதை தொட்டு பார்க்கும்போது இன்னும் ஹாப்பியாக இருக்குது. ரெட் கலரில் நடுவில் குட்டியாக ஒரு ஜெம் இருக்குது, இது உனக்கு பிடிச்சிருக்கா அப்படின்னு சொல்லி சன் கேட்க, இது உனக்கு ரொம்ப ரொம்ப க்யூட்டாக இருக்குது தெரியுமான்னு சொல்ல, ரொம்ப தேங்க்ஸ் எனக்கு இது ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்லி லின் அப்படியே அந்த நெக்லஸை பார்த்துட்டே இருக்கான். அப்புறம் இன்னொன்று சொல்லணும், லார்ட் பாய் ஏதாவது சொன்னாங்களா, உன்னை லவ் பண்ணாரா, அதை பற்றி உங்ககிட்ட கொஞ்சம் கேட்கணும் அப்படிங்கிற மாதிரி சன் அப்படியே கொஞ்சம் பொசசிவ் ஆகிற மாதிரி இருக்கான். அதை கேட்டுட்டு லின்னுக்கு அப்படியே ஒரு மாதிரி இருக்குது, என்னடா பொசுக்குன்னு இப்படி கேட்டாங்கிற மாதிரி அவனை பார்த்து சிரிச்சிட்டே இருக்க, அது பாஸ்ட் லைஃப்பில் நான் சிறாரின், அதனால் எனக்கு அதை பற்றி தெரியல, பட் என்னை பொறுத்த வரைக்கும் என்னோடய ஃபீலிங்ஸ் எல்லாம் இப்போ உங்கள் மேலே மட்டும்தான் இருக்குது அப்படின்னு சொல்ல, உடனே சன் கொஞ்சம் பொசசிவ் ஆகிற மாதிரி இருக்க, என்ன உங்களுக்கு ஜெலஸ் ஆகிடுச்சா அப்படின்னு சொல்லி கேட்க, எனக்கு இதுக்கு ஜெலஸ், நான் ஜெலஸ் எல்லாம் ஆகலை, ஜஸ்ட்டு தெரிஞ்சுக்கணுன்னு தான் கேட்டேன் உன்னோட பாஸ்ட் லைஃப்பை பற்றி, மற்றபடி வேறு எதுவும் இல்லைன்னு சொல்ல, என்னை பொறுத்த வரைக்கும் இந்த மூமெண்ட்டில் என் கண்ணுக்கு முன்னாடி நிற்கிற என்னோட லவ்வை தான் நான் லவ் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி சன்னை பார்த்து லின் ரொம்ப க்யூட்டாக அழகா அப்படியே சொல்ல, உடனே சன்னுக்கு ஒரு மாதிரி வெக்கமாக வந்துருச்சு. அப்படியே சிரிச்சிட்டே இருக்க, உங்களை மட்டும்தான்
என்னோடய லைஃப் ஃபுல்லாக எப்பயுமே நான் லவ் பண்ணிகிட்டே இருப்பேன். எத்தனை லைஃப் எனக்கு வந்தாலும் சரி, 1,000,000 லைஃப் வந்தாலும் எல்லா லைஃப்லேயும் உங்களை மட்டும்தான் லவ் பண்ணுவேன். நீங்கள் மட்டும்தான் என் கூட இருப்பீங்க. அது மட்டும்தான் என்னால் முடியுங்கிற மாதிரி லின் அப்படியே சன்னை பார்த்து கொஞ்சம் அப்படியே எமோஷ்னலாக பேச, நானும் உன்னை லைஃப் ஃபுல்லாக லவ் பண்ணிகிட்டே இருப்பேன் என்னோடய எல்லா லைஃப்லேயும். ஓ ஓகே ஓகே, நம்ம 2 பேரும் டீலிங் போட்டுக்கலாமா அப்படிங்கிற மாதிரி லின் அவனை பார்த்து சிரிச்சுட்டே கேட்க, நானும் ரெடிப்பா. அப்புறம் உன்னோட கிராஜுவேஷன் முடிஞ்சதுக்கப்புறம் நீ என் கூட ஒர்க் பண்ண வருவியா மாட்டியா அப்படிங்கிற மாதிரி சன் லின்னை பார்த்து கேட்க, அதுக்கு லின் அப்படியே யோசிக்கிறான். அது என்ன பண்ணலாம், பார்க்கலாம். முதல்ல என்னோடய ஆஃபரை பார்த்து தான் நான் யோசிக்கணும். நான் வேறு அந்த ஜுவல்லரி காம்படிஷனில் வேறு வின் பண்ணிட்டேன். நிறைய ஆஃபர்ஸ் என்னை பற்றி வந்துக்கிட்டே இருக்குது. ஸோ அதை பார்த்து நான் யோசிக்கணும். அதாவது முதல்ல கிராஜுவேஷன் முடியட்டும், அதுக்கப்புறம் எந்த கம்பெனி எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கோ அந்த கம்பெனி நான் செலக்ட் பண்ணிக்கிறேங்கிற மாதிரி வேணும்னே கொஞ்சம் கெத்தாக பேசுகிறான். அட பாவி, என்னடா இப்படி பேசிகிட்டு இருக்கேங்கிற மாதிரி. சரி ஓகே, எல்லா கம்பெனியும் ஆஃபர் பண்ணுவாங்க, பட் என்னோடய ஆஃபர் உனக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் கிடையாதா அப்படின்னு சொல்லி பார்க்க, ஏன்னா என்னோடய ஆஃபர் உன்கிட்ட மட்டும்தான், உனக்கு மட்டும்தான் கிடைக்கும். அது உனக்கு புரியுமா அப்படின்னு சொல்லி சன் அப்படியே அவனை பார்த்து வைக்கப்பட்டுட்டே சிரிக்க, அவனும் சிரிச்சுட்டே இருக்க. அப்புறம் சன் போய் டக்குன்னு லின்னுக்கு ஒரு க்யூட்டான ஒரு கீஸ் கொடுக்க, அந்த கீஸ் அப்படியே சன்செட்டோடு சேர்த்து அப்படியே லாங்காக போயிட்டுருக்கு. ரொம்ப க்யூட்டான அழகான அந்த கிஸ்ஸிங் மூமெண்ட் 2 பேருக்குள்ளும் போக, ஒரு வழியாக இந்த பேருக்கும் எல்லா பிரச்சனையும் முடிஞ்சுது. என் கூட லைஃப் ஃபுல்லாக நீ என் பக்கத்துலேயே இருக்கணும், முடியுமா அப்படின்னு சொல்லி லின்னை பார்த்து சன் கேட்க, கண்டிப்பாக இருப்பேன்னு சொல்லிட்டு அவனும் க்யூட்டாக இவனுக்கு கீஸ் பண்ண, அந்த கீஸும் லென்த்தியாக அப்படியே க்யூட்டாக போயிட்டுருக்கு. அப்புறம் நம்ம பிம், லின், அப்புறம் யோ 3 பேருக்கும் கிராஜுவேஷன் டே. ஸோ கிராஜுவேஷன் ட்ரெஸ் எல்லாம் பண்ணிவிட்டு அப்படியே க்யூட்டாக அழகாக போஸ் கொடுத்து ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருக்க, அந்த இடத்துக்கு நம்ம சேனு, ஜுல்திஷு எல்லாரும் இருக்காங்க. இவன் சும்மா இல்லாமல் ஃபோனை கீழே போட்டுகிட்டே எடுக்கிறேங்கிற பேரில் அங்கேயும் இங்கேயும் கை வச்சுட்டு சேனுக்கு கொஞ்சம் மூட மாற்றிட்டே இருக்க. ஏன்டா நீ வேற படுத்துறங்கிற மாதிரி சேன் ஒரு மாதிரி இருக்க. சரி ஓகே எல்லோரும் ரெடியாக வாங்க ஃபோட்டோ எடுக்கலாம், இந்தாண்டா எங்களை அப்படியே கொஞ்சம் க்யூட்டாக ஃபோட்டோ எடுத்து கொடுங்கன்னு சொல்லி சேனும் ஜுல்திஷும் கையில் பலூனை வச்சுட்டு அப்படியே ஒரு மாதிரி ரொமான்டிக் போஸ் கொடுக்குறேங்கிற பேரில் ஒன்று பண்ணிகிட்ருக்காங்க. இவங்களோட காமெடி ஒரு பக்கம் போயிட்டுருக்க. அப்புறம் சும்மா இல்லாமல் நம்ம பிம்மு கூட நின்று பிரிம் எடுக்கிறா, அப்புறம் யோ கூட நின்று சாம் எடுக்கிறதுன்னு அவங்க பேர் கூட மாற்றி எல்லாரும் அப்படியே ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருக்க. இது எல்லாத்தையும் ரசித்து பார்த்துட்ருக்கா நம்ம லின்னு. ரொம்ப க்யூட்டான அழகான என்னோட மூமெண்ட்டு, எப்பயுமே மறக்க முடியாத என்னோட லவ், அது எல்லாமே இங்கே இருக்குது. என்னை பொறுத்த வரைக்கும் இது எப்படி ஆரம்பித்ததுன்னு எனக்கு தெரியல. ஒரு ரொமான்டிக் நாவலை படித்த மாதிரி ஒரு ஃபீலிங், அதே மாதிரி தான் இருக்குது. என்னை சுற்றி இருக்க எல்லாரும் லவ்வுக்கு சப்போர்ட் பண்ணி அவங்கவுங்க லவ் கூட இவ்வளோ ஹாப்பியாக இருக்க இந்த மூமெண்ட்டு என்னோடய லைஃப்பில் எப்பயுமே ஞாபகமாக இருக்கும், என்னோடய மனசுக்குள்ளேயே இருக்கும்னு சொல்ல, அங்கே எல்லா பேரும் அவங்கவுங்க பேரோடு சேர்ந்து ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க. நம்ம லின் சார் இது எல்லாத்தையும் ப்ரௌடாக நின்று பார்த்துட்டு அப்படியே ஒரு ஹாப்பியஸ்ட் மூமெண்ட்டில் நின்றுட்டே இருக்க, திடீர்னு பார்த்தா அவன் முன்னாடி அப்படியே டபக்குன்னு நம்ம சன்னு சார் வந்து நிற்கிறாரு. இவன் அதை கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை. அடப்பாவி வந்துட்டானிங்கிற மாதிரி அவனை பார்த்துட்டே இருக்க, கையில் பொக்கேயோட லின்னு சொல்ல, பிசன் அப்படின்னு ரொம்ப க்யூட்டாக அழகாக அப்படியே அவனை பார்த்துட்டே இருக்க, எங்களோட கம்பெனிக்கு புதுசாக வர ஒரு டிசைனர் வெல்கம்னு சொல்லி பொக்கே கையில் கொடுக்குறான். அந்த பொக்கேவை கையில் வாங்கிட்டு தேங்க்யூ ஸோ மச் மிஸ்டர் பிரசிடென்ட்னு சொல்லி அவனை கூப்பிட, இது எங்களோட கம்பெனி சார்பாக வந்த ஒரு சின்ன கிஃப்ட் உனக்கு அப்படின்னு சொல்ல, ரொம்ப அழகாக இருக்குது, க்யூட்டாக இருக்குதுன்னு சொல்ல, அப்புறம் இது வந்து குண்டேடோட ஒரு சின்ன கிஃப்ட்டு நூலின்க்குன்னு சொல்லி கையில் ஒரு என்வலப் மாதிரி கொடுக்குறான். இது என்னது, நீ ஏன் ஓப்பன் பண்ணி பாரு, அதில் என்ன இருக்குன்னு தெரியும் அப்படிங்கிற மாதிரி சன் அவனை பார்த்து சொல்ல, அதை ஓப்பன் பண்ணி அப்படியே பார்க்குறான். அதில் ஒரு சின்ன கார்டு மாதிரி இருக்குது. அதை பார்த்துட்டு சிரிச்சுட்டே இருக்க, நெக்ஸ்ட் வீக்கு உன்னோட வேலையை நீ ஆரம்பிக்கலாம், அதுக்கு முன்னாடி 2 நாள் நீ எனக்காக தனியாக கொடுக்கணும். ஸோ இந்த பிரசிடெண்ட்டு ஒரு புது டிசைனரை வெல்கம் பண்ணுறதுக்கு முன்னாடி ஹாப்பியாக பிரசிடெண்ட்டு அவர் கூட போகிறாருன்னு சொல்ல, பிரசிடெண்ட் நீங்கள் எங்கே கூப்பிட்டாலும் வர நான் ரெடியாக இருக்கேன்னு இல்லைன்னு அவனை பார்த்து அப்படியே சிரிச்சிட்ருக்க. அதுக்கப்புறம் 2 பேரும் சேர்ந்து சுற்றி பார்க்குறாங்க. அவங்கவுங்க பேரோட எல்லாரும் ஜாலியாக இருக்க. சரி ஓகே, நம்ம 2 பேர் மட்டும் தனியாக இங்கே எதுவும் போகலாமா அப்படிங்கிற மாதிரி லின் கொஞ்சம் சீக்கிரட்டாக அப்படியே சன்னை பார்த்து கேட்க, அப்படியே சன் சிரிச்சுட்டே அவன் கையை பிடிச்சிட்டு கண்டிப்பாக போகலாம் வா அப்படின்னு சொல்லி கையை பிடிச்சி குடுகுடுன்னு அப்படியே தரன்னு இழுத்துட்டு போக, எங்கே இப்போவே போகணுமா, குண்டாட் வெயிட் பண்ணுங்க, இன்னும் என் ஃப்ரெண்ட்ஸ்க்கு நான் குட் பை சொல்லவே இல்லையேன்னு சொல்ல, அங்கே எல்லாரும் அவங்களோட மூமெண்ட் அப்படியே ஸ்பெண்ட் பண்ணிகிட்டே இருக்க, கடைசியாக அப்படியே க்யூட்டாக இந்த சீரீஸை இங்கே ஃபைனலி ஹாப்பி எண்டிங்கோடு முடிச்சிருக்காங்க. ரொம்ப க்யூட்டான அழகான சீரீஸ். ரீசெண்டாக வந்த சீரீஸ் எல்லாருமே மோஸ்ட் ஆஃப் த சீரீஸ் பார்த்திங்கன்னா மேட்ரு மட்டும்தான் அதிகமாக இருக்குது. பட் இந்த சீரீஸில் கொஞ்சம் கில்மா
சீன் அதிகமாக இருந்தாலும் இதில் ஒரு ஸ்டோரின்னு ஒன்று இருக்குது. அதுவும் கொஞ்சம் பார்க்குறதுக்கு நல்லா தான் இருக்குது. நிறைய பேர் இப்போ வந்து அதிகமாக மேட்டர் இருக்க சீரீஸ் தான் லைக் பண்ணுறாங்க. அது ஏன்னு தெரில. எனக்கு வந்து ஸ்டோரி இருந்தால் கொஞ்சம் பிடிக்கும். ஏதாவது ஒரு நல்ல ஸ்டோரி அதில் இருக்கணும். ஸோ இந்த ஸ்டோரியை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஹாப்பியாக எனக்கு பிடிச்ச மாதிரி தான் இருந்தது. ரொம்ப மோசமாக இருக்குன்னுலாம் சொல்ல முடியாது. ஒரு ஃபீல் குட்டான ஒரு சீரீஸ். லைஃப்பில் எனக்கு நிறைய சீரீஸ் பிடிக்கும். அதில் ஒன் ஆஃப் த பெஸ்ட்டுன்னு இதையும் சொல்லுவேன். அந்தளவுக்கு ரொம்ப நல்லாயிருக்கு. இப்போ ரீசெண்டாக நான் போட்ட சீரீஸில் ரொம்பவே க்யூட்டான ஒரு சீரீஸ் தான். ஸோ இதுக்கப்புறம் நான் பெண்டிங் சீரீஸ்னு பார்த்தா ரீபவுண்டு 4 மினிட்ஸும் வச்சுருக்கேன். அது ரெண்டையும் முடிச்சுட்டு ஸோ அதுக்கப்புறம் நான் புது சீரீஸ் ஏதாவது ஸ்டார்ட் பண்ணுறேன். ஃப்ரைடே வேறு கிட்னாப் ரிலீஸ் ஆகுது. ஸோ கிட்னாப் கண்டிப்பாக நான் போட்டுருவேன். ஸோ போடாமல் இருக்க மாட்டேன். இடையில ஜிஎல் வேறு வருது. ஜிஎல்லும் வேறு போடணும். அங்கே அந்த சேனல்லையும் எல்லோரும் கேட்டுகிட்டே இருக்காங்க கண்டினியூவாக, ப்ளீஸ் ஜிஎல் போடுங்கன்னு. ஸோ அதையும் கொஞ்சம் பார்க்கணும். ஸோ அது எல்லாத்தையும் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் பெண்டிங் சீரீஸ் கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் புதுசாக சீரீஸ் ஆரம்பிச்சிடலாம். மார்னிங்கே நான் கேட்டேன் புது சீரீஸ்லாம் ஸ்டார்ட் பண்ணுவேன். ஜாப்பனீஸ் சீரீஸ் கூட ஒன்று ரிலீஸ் ஆகிருக்கு. ரொம்ப நல்லாயிருக்கு. ஸ்கூல் லைஃப்பை பேஸ் பண்ண ஒரு ஸ்டோரி போடலாமான்னு யோசிச்சேன். பட் நீங்கள் எல்லாருமே பெண்டிங் சீரீஸை முடிச்சுட்டு அப்புறம் ஆரம்பின்னு சொன்னனால சரி ஓகே அதெல்லாம் இருக்கட்டும், அதுக்கப்புறம் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். நீங்கள் சொன்னபடி குழப்பமாயிரும். முதல்ல பெண்டிங் எல்லாத்தையும் நான் கம்ப்ளீட் பண்ணுறேன். இதில் ஒரு ப்ராப்ளம் என்னென்னா ரீபவுண்டு சீரீஸை டெலிகிராம் ஆப்பில் தூக்கிட்டாங்க காப்பிரைட் பிரச்சனைன்னு. ஆல்ரெடி நான் 6 எபிசோட் தான் டவுன்லோட் பண்ணேன். மீதி 6 எபிசோடு நான் பண்ணலை. அப்புறம் பண்ணிக்கலான்னு விட்டுருந்தேன். இப்போ எப்படி போய் பண்ண போகிறேன் என்னன்னு எனக்கே சுத்தமாக புரியல. நான் பார்க்குற எல்லா ஆப்லேயுமே ட்ரை பண்ணேன். எல்லா ஆப்லேயுமே அந்த சீரீஸை பேன் பண்ணிட்டாங்க. ஏதாவது ஒரு வழி கிடைக்கும், கண்டிப்பாக போட்டுருவேன். போடாமல் இருக்க மாட்டேன். ஏதாவது கண்டுபிடிச்சி எங்கே இருந்தால் அதை எடுத்து நான் ரீபவுண்டு சீரீஸை கண்டிப்பாக கம்ப்ளீட் பண்ணிடுவேன்.